Hello students, in this video we are going to see about standard 9th science unit number 3, name of the lesson fluids. Okay, page number 27 இருக்கிற problem number 1 பார்க்க போறோம். பார்க்கலாம் problem பாருங்க. A man whose mass is 90 kg stands on his feet on a floor. The total area of contact of his 2 feet with the floor is 0.036 meter square. Take G is equal to 10 meter per second square. நமக்கு தெரியும் Gங்கிறது acceleration due to gravity. And how much is the pressure exerted by him on the floor? என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு மேனோட மாஸ் கொடுத்துருக்குறாங்க 90 kg. நல்லா கவனிச்சுக்கோங்க, மாஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த மேன் வந்து எவ்வளோ ஏரியா ஆஃப் கான்டாக்டில் இருக்கிறாரா அப்படின்னா 0.036 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்க்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம் பாருங்கள். ஸோ சொல்யூஷனில் எழுத போகிறது கிவன் டேர்ம்ஸ். ஸோ கிவன் பாருங்கள், மாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாஸை நம்ம எம்முன்னு சொல்லணும். எம் விச் இஸ் ஈக்குவல் டு 90 kg. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஏரியா. ஸோ ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு, ஏரியா நம்ம ஏன்னு சொல்லணும், விச் இஸ் ஈக்குவல் டு 0.036 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் P வில் பி த கொஸ்டின் மார்க். இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேக் G இஸ் ஈக்குவல் டு, ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, இது கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த ஃபார்முலா. ஸோ நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவுக்கு போகலாம். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபோர்ஸும் தெரியணும், ஏரியாவும் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரெஷர் கால்குலேட் பண்ண முடியும். நமக்கு இங்கே ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஃபோர்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? மாஸும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஃபோர்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 90 kg இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ? 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 இன்ட்டு 10 எவ்வளோ? 900 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ப்ரெஷர் ஃபோர்ஸோட வேல்யூ பாருங்கள், 900 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.036 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த டேர்ம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? கேன்சல் பண்ண போகிறேன். டேரெக்டாக நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே இப்போ டெசிமலில் இருக்குது, இங்கே ஹோல் நம்பரில் இருக்குது. அப்போது நான் டெசிமலில் ஹோல் நம்பரை மாற்றணும்னா இங்கே 3 டிஜிட் இருக்குது. ஸோ நான் 3 0வால் மல்டிப்ளை பண்ணணும், போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் டெசிமல் வந்து கேன்சல் ஆயிரும். இங்கே பாருங்கள், கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ட் இன்ட்டு இந்த மீட்டர் ஸ்கொயர்ட் மேலே வரும்போது என்ன ஆகும்? இது வந்து 1 பை மீட்டர் ஸ்கொயர்ட் பை 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த யூனிட் நமக்கு தெரியும், இதை நியூட்டன் என்னன்னு போட்டுடலாம், இதை மீட்டர் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் எழுத போகிறது பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் 900. அகெயின் we have to add 30 டிவைடட் பை, இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் வெறும் 36 தான். ஓகேவா? ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 பை மீட்டர் ஸ்கொயர்டுன்னு ஆகும். ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள், 36 9 டேபிளில் பண்ணோன்னா 1 9s are 9. ஸோ நம்ம 50 ஆட் பண்ணோம், 4 9s are. ஓகேவா? ஸோ அகெயின் இதை கேன்சல் பண்ணுறோம். 4ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 100 by 4னா 2 4s are 8, 5 25. Then again we can add 30. Okay. So the answer is 25,000 Newton per meter squared, or we can say 25,000 Pascal. Pan சொல்லுவாங்க. சரியா? அதோட யூனிட். So pressure is equal to 25,000. Pressure exerted, ஓகேவா, by the man on his floor is 25,000 Pascal. Clear children? Thank you.